அணி ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ற வகையில் வெற்றியை தரவில்லை என்றாலும் நாங்கள் முன்னெடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் சக்திகள் இங்கே கோலோச்ச திட்டமிட்டார்கள். அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்கிற வகையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் களமிறங்கினோம். பாஜக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை வீழ்த்துவதையே முதன்மை இலக்காக கொண்டு நோக்கமாக கொண்டு நாங்கள் பரப்புரைகளை மேற்கொண்டோம், உத்திகளை வகுத்தோம். அதில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில்தான் குறியாக இருந்தது. அதனை ஏற்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது முழுமையாக எங்கள் கூட்டணியை நோக்கி வந்து சேரவில்லை என்பது வருத்தமளித்தாலும் இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டில் இனி சங் பரிவார்கள் வாலாட்ட முடியாது. இங்கே காலூன்றுவதற்கு இனி அவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாது. அதற்கேற்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம், இந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறோம். எனவே தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, சமூக நீதி அரசியல் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த கூட்டணியில் அங்கவகிக்கும் பல கட்சிகளுள் இடதுசாரி கட்சிகளோடு நாங்கள் கருத்தியல் ரீதியாக இணக்கமாக இருக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இப்படி நாங்கள் களத்தில் கருத்தியலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். எந்த முடிவையும் அப்படி ஒருங்கிணைந்து எடுக்க எண்ணி இருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் அளித்த தீர்ப்பு எங்களுக்கு, நாங்கள் முன்வைத்த அரசியலுக்கு சாதகமாக இருக்கிறது என்கிற வகையில் நாங்கள் இந்த கூட்டணியில மிக அதிக இடங்களை பெற்றுக்கொண்ட காங்கிரஸ் இதுவரை வரல. அந்த காங்கிரஸ் தேசிய தலைமை தாவேகாவுடன் இருக்கிறதுக்கு பேசுறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவங்க இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. இந்த கூட்டணி சார்பா அவங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத சூழல் இருக்கிறது. தேர்தல் முடிஞ்சு 1-2 நாள் தான் ஆயிருக்கு. 1-2 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு யூகமா ஒரு முடிவுக்கு வர முடியாது. காங்கிரஸ் நீங்க தான் உங்கள்கிட்ட பேசணும். அறிக்கையில நான் அப்படி இல்லை. எங்களுக்கு முழுமையா சேர வேண்டிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கின்றன என்று மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல அவங்க பக்கமும் கொஞ்சம் போயிருக்கலாம். எங்களுக்கு போடக்கூடிய வாக்குகள் யூகமான கேள்வி கேட்கறீங்க. யூகமா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமாவே நீங்களே பதில் எழுதி. காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கா சார்?